கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். உலகம் ஒரு நாடக மேடை, அதில் நாம் அனைவரும் நடிகர்கள்னு ஷேக்ஸ்பியர் சொன்னது நம்ம எல்லாருக்கும் நினைவிருக்கலாம். ஆனால் நம்ம நடிக்க அழைக்கப்பட்டவங்களா இல்லை ஜீவிக்க அழைக்கப்பட்டவங்களான்னு நிதானிச்சா மேலே சொன்ன பதம் வேடிக்கையாக இருக்குது இல்லை? தேவ மனுஷனான பில்லி கிரகாமை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை பற்றி அவருடைய பையன்கிட்ட உங்கள் தந்தையார் ஒரு சிறந்த பிரசங்கியார்னு நாங்கள் அறிவோம், அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டப்போ அவருடைய பையன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவர் அங்கே பிரசங்க பீடத்தில் என்ன பிரசங்கிக்கிறாரோ அதே தான் வீட்லேயும் செய்கிறாருன்னு சொன்னாராம். நாம் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் வாழ்க்கையில் நடிக்கிறது ரொம்பவே ஈஸியானது. மாயக்காரரேன்னு கர்த்தர் சொல்கிறாரு இல்லையா? அப்படி வாழ்கிறது ஈஸி. ஒரு மனுஷன் நாடகத்தில் ரொம்ப வித்தியாசமான குணநலனை வெளிப்படுத்துகிறான். நாடகத்தில் எந்த நேரத்தில் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி அவன் செயல்படுறான். நாமளும் நம்மளுடைய உண்மையான வாழ்க்கையில் உள்ளத்தில் உண்மையாக உணராத காரியங்களை செயல்படுத்தும் போது நாமளும் மாய்மாலக்காரராக இருக்கிறோம். உண்மையாகவே நம்ம எப்படி இல்லையோ அப்படி நம்மளை காட்டிக்கொள்ள முயற்சிக்கக்கூடிய நபராக நாம் இருக்கிறோமா இல்லையான்றதை இன்றைக்கி நேரம் எடுத்து சிந்திப்போம். ஸ்காட்லாந்து தேசத்தில் ஒரு முறை ஒரு மாறுவேட போட்டி நடைபெற்றுட்டு இருந்தது. போட்டி நடத்துகிறவங்க உலகத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு மனுஷனை குறிப்பிட்டு போட்டியில் கலந்து கொள்கிறவங்க எல்லாருமே அந்த பிரபல மனுஷனுடைய குரல்லையே பேசி அவரை போலவே பாவனைகள் செய்யணும் அப்படின்னு நிபந்தனை விதித்தாங்க. உலகத்தினுடைய பல பகுதியில் இருந்தும் பல கலைஞர்கள் இந்த மாறுவேட போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க எந்த பிரபல மனுஷனை போல் நடிக்க போகிறாங்களோ அந்த பிரபல நபரும் யாரும் தெரியாமல் அதே மாறுவேட போட்டியில் கலந்துக்கிட்டாரு. போட்டிகள் முடிவுகள் வெளியானப்போ தன்னையே நடித்து காட்டின அந்த பிரபல நபருக்கு 2வது பரிசு தான் கிடைச்சிது. யாரோ ஒருத்தர் அவரை போலவே அவரை விட சிறப்பாக நடித்து முதல் பரிசை தட்டிட்டு போனார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கிறிஸ்தவர்களில் பல பேர் பல நேரங்களில் பல இடங்களில் நடிச்சிட்ருக்கிறாங்கன்றது கசப்பான உண்மை. இந்த மாறுவேட போட்டியில் பங்கு பெற்றவங்கள போல் யாரோ ஒருத்தரை பற்றி அவங்க நடிக்கலை, தங்களை பற்றி தாங்களே நடிச்சிட்ருக்கிறாங்க. உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் அல்லாத மக்களை பற்றி இங்கே நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. ஏன்னா வேத வாக்கியங்கள் அவங்களுக்கு தெரியாததுனால அவங்க எப்படி வாழணும்னு விரும்புகிறாங்களோ அப்படி அவங்க வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. ஆனால் ஒரு கிறிஸ்தவன் அப்படி தன்னுடைய இஷ்டம் போல் வாழ முடியாது. தேவன் தன்னுடைய பிள்ளைங்க எப்படி வாழணும்னு தெளிவான கட்டளைகளை கொடுத்துருக்கிறாரு. அதன்படி நாம் வாழணுன்றது தான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. வேத வசனங்களை அறிஞ்சு தேவன் இப்படி தான் தன்னை வாழ சொல்கிறாருன்றதை அறிஞ்சிருக்கிற ஒரு கிறிஸ்தவன் அப்படி வாழ மனமற்றவனா அவன் இருக்கிற இடத்துக்கும் சமயத்துக்கும் தகுந்தாற் போல் தன்னை மாற்றிக்கொள்ளும்போது கிறிஸ்தவ உலகத்தில் வீட்டில், திருச்சபையில், வேலை ஸ்தலத்தில், வெளி இடங்களில் பல நாடக மேடைகளை அமைச்சு அவனே சிறந்த நடிகனாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்னு ரோமர் 12:2 பவுல் சொல்கிறது என்ன? ஒரு விசுவாசி திருச்சபையிலையும் கூட தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இணையாக வேஷம் தரிக்கக்கூடாது. திருச்சபையில் இருக்கிற பலரும் தங்களை சுற்றி ஏதோ வெளிச்சம் பிரகாசிக்கிறது போல் நடந்துக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப அருகில் போய் பார்த்தா தான் மற்றவங்கள குறித்து எவ்வளவு கேடாக பேசுகிறாங்க, அவங்களுடைய வார்த்தை எவ்வளவு சுத்தமில்லாததாக இருக்குது அப்படின்றது தெரியும். திருச்சபைக்குள்ளா சமாதானம்னு சொல்லிப்பாங்க. பிரசங்க பீடத்தில் நின்று பிரசங்கித்தவர் அப்போது தன்னுடைய திருச்சபை அன்பால் கட்டப்பட்டிருக்க வேண்டும்னு பிரசங்கிச்சிருப்பார். ஆனால் அதே ஆராதனை முடிவறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனையை முன்னாடி வச்சு வெளியே சண்டை ஆரம்பிச்சிருக்கோம். சிலர் திருச்சபையில் ரொம்ப நல்லவங்கள போல் காட்டிக்குவாங்க, ஆனால் வேலை ஸ்தலத்துலேயோ தான் ஒரு கிறிஸ்தவன்றதுக்கான சாட்சியை இழந்திருப்பாங்க. பிரியமானவர்களே, ஒரு கர்த்தருடைய பிள்ளை இப்படி இருக்க முடியாது. நாம் நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு நாடகமாக நடித்து கொண்டிருப்போம்னா அதை விட்டுட்டு உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ நம்மளை அர்ப்பணிப்போம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.